ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டர் ரோஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில தான் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்ன்னு சொன்னது தான் இப்ப பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிட்டுருக்கு. அத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ரோஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆக்டர். அவங்க பார்த்தீங்கன்னா, 1999ல தான் வந்து அரசியல்ல போய் ஜாயின் பண்ணாங்க. 1999ல பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவங்களோட முன்னிலையில டிடிபி கட்சியில போய் ஜாயின் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மகளிர் அணி தலைவராக வந்து பணியாற்றினாங்க. 2004 to 2009 சட்டமன்ற தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிடிபி கட்சிக்காக எலெக்ஷன்ல நின்னு தோல்வியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009ல ஜெகன்மோகன் அவங்க முன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ணாங்க. 2014ல பாத்தீங்கன்னா ஆந்திரால உள்ள நகர் என்ற தொகுதியில போட்டியிட்டு முதல்ல வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே தொகுதியில 2019ல போட்டியிட்டு ரெண்டாவது தடவை அங்க எம்எல்ஏவா ஜெயிச்சாங்க. 2022ல இருந்து 2024 வரையும் பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தோட சுற்றுலா மற்றும் கலாச்சார அப்புறம் இளைஞர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சுட்டு வந்தாங்க. 2024ல தேர்தல்ல போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுதான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இவங்க காங்கிரஸுக்காக எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து வீழ்த்தவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு படையை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு, அவரே வெற்றி பெறுவார். விஜய் பின்னால திரண்டு இருப்பது பாத்தீங்கன்னா சாதாரண கூட்டம் கிடையாது, இளைஞர் படையே அவரோட பின்னாடி தான் நிக்குது, அவர் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது, எல்லாரோட கருத்து கணிப்புமே அவர் வெற்றி பெறுவார்னு தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவரே ஓப்பனா ஷேர் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோஜாவோட இந்த ஒரு ஸ்பீச்சை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.